நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கு டேங்குக்குமே கீழே தண்ணி தொட்டிக்கு மாட்டோன்னு. இது அந்த யூனிட்டு 2 ஃப்ளோட் சுவிட்ச் பால் போட்டு மாட்டோன்னு. இது வந்து வெல்டெக் கம்பெனி, கோயம்புத்தூர். நாங்கள் திருப்பூர் எலக்ட்ரிக்கல் கடையில் வாங்கினோம். இது சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு. மேலே வைக்கிற மோட்ரு தண்ணி தொட்டிக்குள்ளே ஓடுறது, எந்த மோட்டருக்கு வேணாலும் மாட்டிக்கலாம். வெல்டெக் கம்பெனி. இதில் வந்து அந்த மெயின்னு போட்டிருக்கிறதுல மோட்டரோடைய இன்புட்டு லைனு நூட்ரு கொடுத்துட்டு, பக்கத்தில் இருக்கிறதுல லைனு நூட்ரு அவுட் எடுத்துக்கலாம் மோட்டருக்கு. இது மேலே இருக்கிறது ஃப்ளோட் சுவிட்சுக்கு கனெக்ஷன் பண்ணுறது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த க்ரீன் ஒயர் லூப்பு வேண்டியதில்லை. 2 தொட்டிக்கும் ஃப்ளோட் போகிறதுனால அது வேண்டியதில்லை. மேல் தொட்டிக்கு மட்டும்தான் இந்த லூப் போட்டு வைக்கணும். அது வந்து அண்டர் கிரவுண்டு தொட்டிக்கு ஃப்ளோட் சுவிட்சு கனெக்ஷனு. ஃபஸ்ட் இருக்கிறது மேல் தொட்டிக்கு. அந்த 1, 2 மேல் தொட்டி, 4, 5 அண்டர் கிரவுண்டு தொட்டி. இது ஃப்ளோட் சுவிட்சு, அதே கம்பெனி தான், வெல்டெக்லேயே கொடுத்துட்டாங்க. மேலே சின்டெக்ஸ் டேங்கில் 1, அண்டர் கிரவுண்டு தொட்டியில் 1, 3 மீட்டர் வாங்கியிருக்கிறான். இதில் வந்து 3 ஒயர் வரும். நம்ம ஆப்போசிட்டு கொடுக்குறதுனால 3 ஒயர் கொடுப்பாங்க. நான் இதில் வந்து கருப்பு சிவப்பு 2மே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். இது அந்த பாக்ஸ்லேயே எந்த தொட்டிக்கு எப்படி கொடுக்கணுங்கிற டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது கீழ் தொட்டி, மேலே இருக்கிறது மேல் தொட்டி. இது போர் மோட்டர் ஸ்டார்டர்லேருந்து கொடுக்குறக்கு. இதுக்கு ஒரே பல்ப் போகுது. ஒரு பகலையில் அந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இப்போ கீழே இருந்தால் அந்த கருப்பு பட்டனு ஆட்டோ, மேலே பண்ணால் பைப்பஸ். நம்ம எப்போ போல் மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டர்னுடைய இன்புட்டை 2ஐயும் கொடுத்து அவுட் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஸ்டார்டரில் கொடுத்துட்டா சிங்கிள் பேஸ் மோட்டர் தான். இப்போ யூனிட் ஒயரை இதில் வச்சு செக் பண்ணோன்னு பால் மாட்டி ஃப்ளோட் சுவிட்சு. இது அந்த செட்டுக்கு மெயினு. இப்போ நாங்கள் கீழே வச்சு செக் பண்ணிட்டா, ஒவ்வொரு ஃப்ளோட் சுவிட்ச்லேயுமே கருப்பு சிவப்பு, இன்னொன்றுலேயுமே கருப்பு சிவப்பு தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்படி தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பாலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா மோட்ரு ஆன் ஆகுது. கீழே தொங்க போட்டோம்னா ஆன் ஆகாது. இனி வந்து டேங்கில் மாட்டோன்னு இதே கனெக்ஷனை ஒயரிங் பண்ணி வச்சுருக்கிறா. இதே கலருக்காக டேங்கில் ஃபிட் பண்ணோன்னு. இது டேங்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வெயிட் குண்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பண்ணுறக்கு. அப்போ தான் பால் முதக்கு நம்ம என்ன அளவுக்கு கீழே இறக்கி வைக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ மேலே போகிறக்கு கனெக்ஷன் பண்ணிட்டா கருப்பு சிவப்பு, அடுத்ததும் அதே மாதிரி பாலில் வர்ற கலரே ஒயரிங் பண்ணி வச்சுருக்கிறோம் முதல்ல. இப்போ ஆட்டோவில் தான் வச்சுருக்குறான். இந்த ஆட்டோ லெவல் யூனிட்டு 2 ஃப்ளோட் சுவிட்சு மொத்தமாக 3500 வருது. கணபதி எலக்ட்ரிக்கல். ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வரும். இப்போ டேங்கில் வந்து எவ்வளோ வேணும்னு அளந்துட்டு நம்ம ஒரு அரை டேங்க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் பேலன்ஸ் செட் பண்ணிக்கலாம் லென்த்து. இது 2000 லிட்டர் டேங்க்கு. அரை டேங்க் இருக்கும்போதே ஆன் ஆகிக்கு மோட்ரு. இப்போ வெளியில் வச்சு செக் பண்ணியிருக்கா. இப்போ பால் தொங்குற பொசிஷன்லேருந்து ஆன் ஆயிரு. திருப்பி பிடிச்சோம்னா, அதாவது தண்ணி நம்புச்சுன்னா மோட்டர் ஸ்டாப் ஆயிரு. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் தண்ணி கீழே போகும்போது
பாலை திருப்பினோம்னா ஆன் ஆகிக்கு. இனி வந்து இந்த லெவலுக்காக இந்த பாலை உள்ளிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம ஒயரை பேலன்ஸ் பண்ணி கட்டிக்கோணும். பாலை உள்ளே போட்டான். அது நம்பர் அளவுக்கு வந்துச்சுன்னா கட் ஆயிரும். டேங்க் ஃபுல்லாக பக்கமாக வந்துருச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி கீழே போகும்போது அரை டேங்க் கீழே போயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். இது டேங்க்லேயே ஒரு ஹோல்ஸ் பண்ணி ஏற்கனவே ஒயரிங் பண்ணி வச்சுருந்தான். இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டான். அது இப்போ தான் சுவிட்ச் மாட்டுது. ஒயரிங் பைப்லேயே பைப் லைனோடு கொண்டு வந்து கேபிள் வச்சுருந்தான். இதுக்கு வந்து கீழேருந்து நாங்கள் 1 ஸ்கொயர் mm ஒயர் ரவுண்டு கேபிள் போட்டிருக்குது. இப்போ ஆட்டோவில் இருக்குது இந்த சுவிட்சு. மேனுவல் பண்ணோம்னா எப்பவும் போலோடு நம்ம இந்த ஸ்டார்டரில் இருக்கிற MCBயை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மேனுவலாக வேணும்னா. இப்போ ஆட்டோவில் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஆன் ஆகாது. இது மேல் தொட்டிக்கு. இப்போ கீழ் தொட்டியில் வந்து பால் போட்டால் இப்போ மிதந்துட்டுருக்குது. தண்ணி கம்மியாகி பால் கீழே போச்சுன்னா டேங்கில் தண்ணி இல்லைன்னா மோட்ரு ஆன் ஆகாது. இப்போ தண்ணி இருக்குது ஃபுல்லாக, இப்போ மிதந்துட்டுருக்கு. அதனால் மோட்ரு ரன்னிங் கண்டிஷனுக்கு தான் இருக்குது. மேல் தொட்டியில் தண்ணி காலியாச்சுன்னா இங்கே ஆன் ஆகிக்கு. ஏன்னா வாட்டர் தொட்டிலையுமே கீழே பால் போடணும்.